அனைவருக்கும் வணக்கம். வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழர் திருநாள், அதாவது தமிழ் ஆண்டு பிறப்பு. சித்திரை ஒன்றா தை ஒன்றா, இது நீண்ட நாள் சர்ச்சையாக உள்ளது. இந்த வருட பிறப்பு என்பது அறிவியலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அந்த அறிவியலை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து ஆன்மீகத்திற்குள் சென்று விட்டோம். சூரியன் உத்தராயண காலத்தில் தென்கோடியில் இருந்து வடகோடிக்கு பயணிக்கும் காலம் இது உத்தராயணன்றது. தட்சிணாயணம்னா வடகோடியில் இருந்து தென்கோடிக்கு பயணிப்பது. அதாவது தை 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரையிலும் மார்கழியில் 29 நாட்கள், ஆனி மற்றும் ஆடி 32 நாட்கள். அதனாலதான் நீள்வட்ட பாதையில பூமி சுற்றுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த உத்தராயண காலத்துல ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த காலத்தை கணிக்க ஆரம்பித்த பொழுது கடலில் மூழ்கிய கடல்கோள் கொண்ட லெமூரியா கண்டம், குமரி கண்டம் என்று சொல்லப்பட்ட பழந்தமிழகம் கடலில் மூழ்கிவிட்டது. பிரளயத்தின் காரணமாக கடல்கோளின் மூலமாக கடலில் மூழ்கிவிட்டது. அந்த பகுதியில்தான் முதற் தமிழ் சங்கத்தை ஏற்று உருவாக்கி நம் முன்னோர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த காலத்தை கணிப்பதற்காக சூரியன் அவர்களுக்கு உச்சிக்கு மேல், தலைக்கு மேல் வரக்கூடிய காலத்தை ஒரு 0 ஒரு வட்டம் இருக்குன்னா, ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இதனுடைய முதல் பாயிண்ட் எங்கேருந்து எடுக்கிறது? அதை கோடு போட்டவங்களுக்கு தெரியும் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிக்கணும்னு. ஆனால் ஒரு வட்டமாக இருக்கும்போது இது ஆரம்ப புள்ளி எங்கே 60 வட்டத்தை புதுசாக இது ஒரு ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி எதுன்னு கேட்டால் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வட்டத்தை உருவாக்கியவருக்கு தெரியும். அதுதான் இந்த அறிவியல் கணக்கு. அப்பொழுது சூரியனை தென்கோடியில் முதல் நாளாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. முதல் தமிழ் சங்கத்தின் காலத்தில் உருவாக்கப்பட்டது தை மாதம் 1ஆம் தேதி, தமிழர்களின் ஆண்டு பிறப்பு, வருட பிறப்பு. ஆனால் கடல்கோள் கொண்டு அங்கிருக்கும் தமிழர்கள் வடக்கு நோக்கி பயணித்து இலங்கை வரை வந்து அதன் பின் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சித்தர்கள் அவங்க தலைக்கு மேலே வரக்கூடிய காலம். அப்போ எப்போ அப்படின்னா பங்குனி மாதம் 30ஆம் தேதியோட தென்கோளத்தின், அதாவது சூரியன் தை 1லிருந்து பயணித்து நிலநடுக்கோட்டை வந்தடையும் காலம் பங்குனி 30. நிலநடுக்கோட்டில் பயணிக்கிறது. அடுத்த நாள் சூரியன் வடகோள பகுதியில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும். அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்மாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ன்றது பூமியினுடைய தென்கோள பகுதியில் இருந்து வடக்கு நோக்கிய பயணத்தில் நிலநடுக்கோட்டை தாண்டி வடகோள பகுதியில் அடியெடுத்து வைக்கும் முதல் நாள். இது ஒரு ரெஃபரன்ஸ். இதைத்தான் சித்திரை 1 எடுத்தாங்க. அது எடுத்த காலத்தில், அந்த ரெஃபரன்ஸ் எடுத்த காலத்தில் 420 வருடங்களுக்கு முன்னதாக ஏப்ரல் 14 இருந்துச்சு. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாள் என்பது பின்னோக்கி நகரும். சூரியன் 1 டிகிரி நகர்றதுக்கு சூரியனை பூமி 60 முறை சுத்துச்சுன்னா சூரியன் மேற்கிலிருந்து கிழக்காக 1 டிகிரி நகரும். இந்த 60 முறை பூமி சுத்துறது தான் இந்த தமிழ் ஆண்டு. தமிழ் சுழலாண்டுகள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சமஸ்கிருதெல்லாம் வச்சிருக்கோம். பவ யுவத்தாது பிங்கள பிளவங்க அட்சய தாரண இப்படிலாம் வசனம் சொல்றாங்க பாருங்க. இது சூரியனுடைய கரணம். 60 முறை பூமி சூரியனை சுட்டுச்சுன்னா சூரியன் 1 டிகிரி நகரும். இப்படி 1 டிகிரி நகரும் போது இந்த சமநாள் என்பது ஒரு நாள் பின்னோக்கி செல்லும்.
இந்த சமநாள்ன்றதான் சூரியன் நிலநடுக்கோட்டை பயணிக்கிறது. அடுத்த நாள் தான் சித்திரை 1. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 ஆண்டுகளில் சூரியன் மார்ச் மாதம் 20ஆம் தேதி சமநாளாக இருக்கும். நீங்கள் கூகுளில் விக்கிபீடியாவில் போட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் 19க்கும் மார்ச் 21க்கும் இடைப்பட்ட நாள் வெர்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் சமநாள். அப்போ 21ஆம் தேதி தான், மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் மேச ராசியில் அடியெடுத்து வைக்கும் காலம். இப்படி தான் கணக்கு பண்ணி இது 1800 ஆண்டுகள் இந்த நிலைமை நிற்கும். என்ன காரணம்னா, ஒரு ராசிக்கு 30 டிகிரி, ஒரு டிகிரியை கடப்பதற்கு 60 ஆண்டுகள். அப்போ 6 3 18 1800 ஆண்டுகள் இந்த சூரியன், அதான் அயனாம்சம் சொல்கிறது. இது மேச ராசியில் 30 டிகிரியிலிருந்து ஒவ்வொரு டிகிரியாக குறைஞ்சிக்கிட்டு வந்து மேச ராசியில் 0 டிகிரி கடந்து இப்போது கடந்த 5 ஆண்டுகளாக மீன ராசிக்குள்ளே அயனாம்சம் வந்துருச்சு. இந்த கணக்கு இடையில் விடுபட்டு போனது. நம் முன் தமிழர்கள் சரியாக பயன்படுத்தி வந்தது. இது கோவிலில் இருந்தால் அதெல்லாம் பார்ப்பாங்க. இது சில அரசியல் காரணங்களுக்காக இது அப்டேட் செய்யப்படாமல் விட்டுருச்சு. அந்த அப்டேட் செய்வதை விடுத்த காலம்தான் இந்த ஏப்ரல் 14. அப்போ நம் முன் தமிழர்கள் முன்னோர்கள் தை மாதம் 1 ஆண்டு பிறப்பாக எடுத்தது என்பது முதல் தமிழ் சங்கத்தை நடத்தி வந்த காலத்தில் குமரி கண்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட நீ கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தெற்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொரீசியஸ் தீவு இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் சூரிய தீவு, சூரியமலை, சூரிய சிகரம் அப்படின்னு ஒன்று இருந்ததாகவும், அங்கே இருந்த தமிழர்கள் தான் இதெல்லாம் ஆரம்பித்தார்கள் என்பதும் ஆய்வாளர்களின் கருத்து. அதன் பின் 2ஆம் தமிழ்ச்சங்கம் முடிஞ்சு 3ஆம் தமிழ்ச்சங்கம் வரும்போது இலங்கையில் கபாடபுரத்திலிருந்து எடுக்கப்பட்ட நிகழ்வு. ஏன்னா இலங்கை 6 டிகிரியில் தான் இருக்கும், 5 டிகிரி 6 டிகிரியில் இருக்கும். நிலநடுக்கோட்டுக்கு மேலே வடக்கு பகுதியில் 5 டிகிரியில் இலங்கை இருக்கும். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது. அப்போ நிலநடுக்கோட்டு பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, இந்தோனேஷியாவிலேருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் அந்த செல்லும் அந்த கோடு. அந்த பகுதியிலிருந்து வடக்கு நார்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லக்கூடிய வடகோள பகுதிக்கு சஞ்சரிக்கக்கூடிய முதல் நாள் தான் இந்த சித்திரை 1. இது போன்ற அறிவியல் தீர்வுகளை தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவில் கொடுத்துட்டு இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.